மக்களவை தேர்தலின் போதே ஜம்மு காஷ்மீரில் பேரவை தேர்தலையும் நடத்த வேண்டும் என அந்த யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வைத்து வருகின்றன. ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் 10 முதல் 12 வேட்பாளர்கள் வரை போட்டியிடக்கூடும். அனைத்து தொகுதிகளையும் சேர்த்தால் 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவர். அவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக பாதுகாப்பு வழங்குவது தற்போது இயலாத செயலாக உள்ளது. இந்த நிலையில் மக்களவை தேர்தல் நிறைவடைந்த பிறகு வெகு விரைவாக ஜம்மு காஷ்மீரில் பேரவை தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு காரணமாகவே ஜம்மு காஷ்மீர் பேரவை தேர்தலை மக்களவை தேர்தலுடன் நடத்தவில்லை எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.